நிலச்சரிவு ஏற்பட்ட கேரள மாநிலம் சூரல் மலையில் மண்ணில் புதைந்த கூடலூரைச் சேர்ந்த மாணவிக்கு அவர் படித்த பள்ளியில் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே மனைவியை இழந்து மகள் மட்டுமே இருந்த நிலையில் இப்போது மகளையும் இழந்ததால் துக்கம் தாழாமல் சிறுமியின் தந்தை கண்ணீர் விட்டு அழுதது கலங்க செய்தது. எப்படி இருந்தாலும் சேனலுக்காரங்க பொண்ணோட முகம் எனக்கு கிடைச்சா போதும், இவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், எங்காச்சும் உங்களுக்கு கிடைச்சா எனக்கு முகம் கண்டா போதும். மண்ணில் புதைந்த தன் மகளின் முகத்தையாவது பார்க்க உதவுங்கள் என 3 தினங்களுக்கு முன்புதான் நம்மிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுதார் சாமிதாசன். ஆனால் நிலச்சரிவின் கோரத்தால் உடல் இன்னும் கிடைத்தபாடில்லை. காலையில் நான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போகணும், இன்னும் எடுக்கலை. இப்போ ஸ்பாட்டில் போய் பார்க்காட்டி அந்த ஏரியாவை 40 வீடு பக்கம் அப்படியே தரமட்டமாக பல்லும் பாறைகளாக இருந்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் எருமாடு கோட்டூரில் வசித்த சாமிதாசன் தமிழக கேரள எல்லையில் மரவள்ளி கிழங்கு வியாபாரம் செய்து வந்தார். இவர் ஈரோட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவரது மனைவி சூரல் மலையைச் சேர்ந்தவர். காதல் திருமணத்தின் அடையாளமாய் அழகாய் ஒரு பெண் தேவதை. புற்றுநோய் என்னும் அரக்கனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மனைவியை இழந்த சாமிதாசன் குழந்தை ஆனந்திகாவை தானே வளர்த்து வந்தார். ஆனந்திகா எருமாடு பகுதியில் உள்ள மாரடி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது சாமிதாசனுக்கு அங்குள்ள நிறுவனத்தில் காவலாளியாக பணி கிடைத்துள்ளது. சாமிதாசன் பணிக்கு செல்லும் போது ஆனந்திகா மட்டும் தனியே இருக்க நேரிடும் என்பதால் குழந்தையை சாமிதாசனின் மாமனார் மாமியார் பார்த்து கொள்வதாக கூறி அழைத்து சென்று உள்ளனர். படிப்பிலும் விளையாட்டிலும் இதர கலைகளிலும் படுசுட்டி ஆனந்திகா. சூரல் மலையில் ஆனந்திகா படித்து வந்த நிலையில் நிலச்சரிவிற்கு முதல் நாள்தான் தந்தை சாமிதாசனுடன் வீடியோ காலில் உற்சாகமாக பேசியுள்ளார். அதன் பிறகு நிலச்சரிவு சூரல் மலையை புரட்டி போட்ட நிலையில் ஆனந்திகா வசித்த வீட்டை பார்க்க சென்ற சாமிதாசன் வீடு மண்ணோடு மண்ணானதைக் கண்டு அதிர்ந்து போனார். ஆனந்திகா தன் மாமனார் மாமியார் அனைவரையும் நிலச்சரிவில் இழந்த சாமிதாசன் அவர்களின் உடல்களை தேடிக்கொண்டே கண்ணீருடன் சுற்றி வந்தார். ஆனால் இதுவரை மண்ணில் புதைந்த அவரது மகள் இன்னும் கிடைக்காத நிலையில் ஆனந்திகா நீலகிரியில் படித்த பள்ளியில் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் அர்ஷப், ஆசிரியர்கள், சக மாணவ மாணவிகளுடன் தந்தை சாமிதாசனும் ஆனந்திகாவின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நமது பள்ளிக்கூடத்தில் 2 வருஷமாக படித்த எனது மாணவி ஆனந்திகா, அவளும் அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அந்த மாணவியை குறித்து சொல்லப்போனால் மிக நன்றாக படிக்கிற, எல்லா விஷயத்திலும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதிலெல்லாம் 2 வருஷமாக கேஷ் அவார்டெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல திறமையான மாணவி. அவங்க தாயை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எனது பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்த்தாங்க. இப்போது 9 வயசாச்சே, பொண்ணு வளருதுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தான் இங்கேருந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போனாங்க. அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் 2 மாதம்தான் ஆச்சு. அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. மகளின் முகத்தையாவது கடைசியாக பார்க்க மாட்டோமா என நம்மிடம் அழுத சாமிதாசன் ஆனந்திகாவின் புகைப்படத்தை பார்த்து கதறி அழுதது நம்மை உலுக்கிவிட்டது. அம்மா இல்லாத குழந்தைகளை போட்டு ஹெச்எம் சார், அசல் சார்ட்டும் டீச்சர்ஸ் எனக்கு அழுதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் விடுங்க, நாங்கள் எல்லாம் அம்மாவோட ஃபீலிங் வராமல் பாதுகாத்துக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் ஹெச்எம் சாரும் இங்கே எல்லா ஒர்க்கர்ஸும் குழந்தை கருத்து அம்மாவோட ஃபீலிங் இல்லாமல் பார்த்து கொண்டுட்டாங்க. 2 வருஷமாக நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா. போன வருஷத்தோட நல்ல டான்ஸ்லையும் பேசி போட்டு படிப்பிலும் ஃபஸ்ட் ரேங்கு கேஸ் அவார்டு போட்டு ஸ்கூல் மிடில் கிளாஸ் ஸ்கூலில் அந்த ஏரியா ஃபுல்லாக 10-40 வீடு பக்கமே ஒன்றுமே ஒரு தறி கூட அங்கே இல்லை. ஆசிரியர்களும் மாணவிகளும் ஆனந்திகாவின் பாட்டியும் கண்ணீர் வடித்தது கண்கலங்கச் செய்தது.
மனைவியையும் இழந்து தனக்கென துணையாய் இருந்த மகளையும் நிலச்சரிவில் இழந்து தனிமரமாய் நிற்கும் சாமிதாசனின் கதை பெரும் சோகத்தில் ஆழ்த்துகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.